மக்களே 2025ஓட லாஸ்ட் 2 மாசம் நவம்பர் அண்ட் டிசம்பர்ல நிறைய ஆட்டோமொபைல் பிராண்ட்ஸ் அவங்களோட ப்ராடக்ட்டை அப்டேட் பண்ணாங்க. அந்த அப்டேட்லாம் தேவைப்பட்ட ஒன்று தான், பிகாஸ் காம்படிஷன் ஹெவி ஆகுது இல்லையா. ஸோ அதனால நம்ம கூட ஒன் ஆஃப் த அப்டேட்டட் ப்ராடக்ட் கியா செல்டாஸ் இருக்கு. 10,99,000க்கு இந்த புது கியா செல்டாஸ் பேஸ் மாடல், நான் சொன்னது பேஸ் மாடல் பிரைஸ், எக்ஸ்ஷோரூம் பிரைஸ், புது ஃபேஸ் லிஃப்ட் வந்திருக்கு. நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ கொஞ்சம் அக்ரெசிவாகவே அப்டேட் ஆகி வந்திருக்குன்னு சொல்லலாம். ப்ரோ பார்த்து வர மாட்டீங்களா? நான் பார்த்து தான் ப்ரோ வந்தேன், நீங்க பார்த்து வந்தீங்களா? இந்த மாதிரி நீ பார்த்து வந்தியா நான் பார்த்து வந்தேன்னு கேட்கறதுக்கு ஒரு டேஷ் கேம் மாட்டுறது ரொம்ப பெட்டர். ஈவன் இன்சூரன்ஸ் கிளைமுக்கு ப்ரூஃபாக கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம காரில் ஃப்ளீட் ட்ராக்கோட 4K டேஷ் கேம் வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். ஃப்ரண்ட் கேமரா 4Kல ரெக்கார்ட் பண்ணும், ரியர் கேமராவும் இருக்கு, 1080p ரெக்கார்ட் பண்ணும். நைட் டைம்லயும் நல்ல விசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லலாம். G சென்சாரும் இதுல இருக்கு. இப்போ சடன் இம்பாக்ட் நடக்க போகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்டிங் வந்து அதுவே பண்ணும். 24 ஹவர்ஸும் இந்த கேமரா ரெக்கார்ட் பண்ணும், ஈவன் காரோட இக்னிஷன் ஆஃப்ல இருந்தாலும். இவ்வளவு ஃபீச்சர்ஸ் இருக்க இந்த 4K டேஷ் கேம் உங்க காருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டேஷ் கேம் எது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃப்ளீட் ட்ராக் வெப்சைட்ல போய் நீங்க பார்க்கலாம். Flipkart, Amazonல இருக்கு. ஸ்கிரீன்ல வர கோட யூஸ் பண்ணீங்கன்னா அட்ராக்டிவான ஆஃபர்ல நீங்க டேஷ் கேம்ஸ் வாங்கிக்கலாம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ARS கியா மதுரை. இந்த புது செல்டாஸ் இப்போ மதுரைக்கு வந்தாச்சு. நீங்க இந்த கியா செல்டாஸை பத்தி என்கொயரியில டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ARS கியா மதுரையை காண்டாக்ட் பண்ணுங்க. மக்களே, புது செல்டாஸ் நம்ம கூட இருக்கு. இந்த செல்டாஸை நீங்க போட்டோஸ் வீடியோஸ்ல பார்த்துருக்கலாம். பட் என்னோட சஜஷன், நேரா வந்து ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. போட்டோஸ் வீடியோஸ்ல பார்த்துட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தேன், டிசைன் எப்படி இருக்க போதோ அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருந்துச்சு. பட் இந்த ப்ராடக்ட் நேராக வந்து பார்த்ததுக்கப்புறம் ஒரு சின்ன கிளாரிட்டி கிடைக்குது. ஸோ புதுசாக அப்டேட் ஆகிருக்க கியா செல்டாஸில் என்ன புதுசாக கொடுத்துருக்காங்க, என்ன புதுசாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அக்ரெசிவாக இருக்குது இந்த கிரில் தான். இதை வந்து டைகர் நோஸ் கிரில், டிஜிட்டல் டைகர் நோஸ் கிரில்னு சொல்கிறாங்க. இந்த டிசைனை கம்ப்ளீட்டாக ஒரு வேர்டில் சொன்னால் இட்ஸ் ஃபீச்சரிஸ்டிக்கான டிசைன். ஆனால் அதே மாதிரி அக்ரெசிவ் அண்ட் போல்ட்னஸும் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு டிஆர்எல் வருது, இது வந்து செப்பரேட் டிஆர்எல் தனியாக கொடுத்துருக்காங்க. இது LED டிஆர்எல் தான், பட் இதில் இண்டிகேட்டர்ஸும் க்ளோ ஆகும். இங்கே ஒரு டிஆர்எல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷீ ஷேப் டிஆர்எல், இதுலேயும் டிஆர்எலும் வரும், இண்டிகேட்டர்ஸும் வரும். அண்ட் சென்டரில் 3 டிஆர்எல் இருக்குது. அண்ட் அதுக்கு மேலே ஒரு ஹெட்லைட் போர்ஷன், கீழே ஒரு ஹெட்லைட் போர்ஷன். மேலே இருக்கிறது லோ பீம், கீழே இருக்கிறதும் லோ பீம் தான், பட் பை ஃபங்க்ஷனல். அதில் தான் ஹை பீம் க்ளோ ஆகும் இந்த பாட்டம் லைட். ஸோ இந்த ஹெட்லாம்ப்குள்ள மல்டி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த கிரில் பெருசாக இருக்கனால இந்த ஹெட்லைட் பெருசாக விசிபிளாக தெரியல, பட் ஸ்டில் ஹெட்லைட் அங்கே தான் இருக்குது. அண்ட் பாட்டம் ஆஃப் த பம்பர் பார்த்தோன்னா இங்கே ஒரு கார்னஸ் டிசைன் வருது, அதுக்கு கீழே சின்னதாக ஃபாக் லாம்ப் ஹவுசிங் பண்ணியிருக்காங்க, அதுவும் LED. நைஸ். அண்ட் நிறைய ப்ரீமியம் காஸ்ட்ல வர மாதிரி ஃப்ரண்ட்லேயே 6 பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 சைட் டயர் ஃபெண்டர்ஸ்லையும் 2 சென்சார் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி மொத்தம் 12 பார்க்கிங் சென்சார்ஸ் இந்த காரில் இருக்குது. ஃப்ரண்ட்ல 6, பின்னாடி 6. இந்த கிரில்லை பற்றி அகைன் நான் பேசியானும், கிளாஸ் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, பேட்டர்ன் பார்க்க அக்ரெசிவாக இருக்குது. ஆனால் அதே மாதிரி போல்டாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம் டிசைன் லாங்குவேஜ் போல்டாக க்ளோஸ் ஆயிருக்கும். அந்த SUV ப்ரெசன்ஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க. பழைய செல்டாஸ் கொஞ்சம் எலிகண்டாக இருக்கும். ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக மாற்றிருக்காங்க. கார் வைடாக இருக்குது, போல்டாக இருக்குது, பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் நம்பர் பிளேட் ஹோல்டர் வந்துடுது. இந்த இடத்துல இந்த கிளாஸ் பிளாக் ஒயிட்டோட பார்க்கும்போது நல்லா அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அதே மாதிரி பாட்டமில் அந்த ஸ்கிட் பிளேட் டிஃப்யூசர் டைப்பில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆடம் ஏரியாலையும் கிளாஸ் பிளாக் தான் பண்ணியிருக்காங்க, ஹாட் பிளாஸ்டிக் போல். ஆனால் இங்கே ரேடார் வருது, இதில் ADAS இருக்குது, level 2. இந்த கிரில்லுக்குள்ளே இங்கே ஒரு கேமரா இருக்குது, பிகாஸ் இந்த காரில் 360 கேமரா மிட் ரேஞ்ச் வேரியன்ட்ஸ்க்கு மேலே வரும். அண்ட் கியாவோட பேட்ஜ் இங்கே வந்துருது. கேரக்டர் லைன்ஸ் ஹூட்ல வந்து பெருசா இல்லை, டோட்டலாக கவுண்ட் பண்ணோம்னா 4 கேரக்டர் லைன் இருக்கு. கிளீனாக இருக்கு, ஒரு மாதிரி சிம்பிளா தெரியுது, பட் ஸ்டில் ஹூடோட லென்த் அதிகம். இது ஒரு C செக்மெண்ட் செடான். இந்த கார்ல ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, இந்த காரோட பிளாட்ஃபார்மை K3 பிளாட்ஃபார்ம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த K3 பிளாட்ஃபார்ம்னால இந்த காரோட ரைட் குவாலிட்டியிலிருந்து, கேபின் ஸ்பேஸ்லேருந்து, சேஃப்டியிலிருந்து, ஃபீச்சர்ஸ் வரைக்கும் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் ஹெட்லைட்டில் ஆட்டோ ஹெட்லாம்ப் ஃபீச்சர் வந்துருது. 2 வைப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே விண்ட்ஷீல்டில் ADAS குரிய கேமரா வருது, பட் ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் மட்டும் மிஸ் ஆகுது. இது டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட். ஸோ அந்த ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். கியா செல்டாஸில் புதுசாக கீயும் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்க்குற புது மாடல்ஸ் இருக்க மாதிரி கீ கொடுத்துருக்காங்க. லாக் அன்லாக் ஹோல்ட் ஆப்ஷன் வருது. இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், பூட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நைஸ், பார்க்குறதுக்கு ஸ்லீக்காக இருக்குது. சைட் வியூவில் என்ன ஸ்பெஷல், இந்த காரை ஃபர்ஸ்ட் நான் வந்து பார்க்கும்போது EV கார் மாதிரி இருக்கே அப்படின்றத நான் ஃபீல் பண்ணேன். இந்த காரோட வீல் ஃபெண்டர்ஸில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, பியானோ பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் ஹாட் பிளாஸ்டிக்ல தான் வரும், பட் இந்த பியானோ பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த வீல் ஃபெண்டர்ஸோட சைஸும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. மெட்டலோட ரேஞ்ச் கொஞ்சம் அந்த ஃப்ரண்ட் ஃபெண்டர்லையும் சரி, ரியர் ஃபெண்டர்லையும் சரி, டோர்லையும் சரி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ரொம்ப இல்லை. பட் ஸ்டில் இந்த ஃபெண்டரோட சைஸ் இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் அந்த போல்ட்னஸை கிரியேட் பண்ணணும்னு அப்படி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். பாட்டம் ஆஃப் த கார்லையும் பிளாஸ்டிக் ஃபில் பண்ணியிருக்காங்க. பியானோ பிளாக் ஒயிட் பியானோ பிளாக்ல இருக்கு. கார் அன்லாக் பண்ணுவோம். அன்லாக் பண்ணோம்னா ஃப்ளஷ் டோர் ஹேண்டில் நம்மளை வெல்கம் பண்ணுது.
டிரைவர் அண்ட் கோ டிரைவர் டோரில் ரெக்வஸ்ட் சென்சார் டச் சென்சிட்டிவாக கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்க நான் லாக் பண்ணிட்டேன். சாவியும் கையில் இருக்குது. அன்லாக் நைஸ். நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது கியா இந்த லோகோவில் க்ரீன் க்ளோ ஆகுது. ஓகே, ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா குவாலிட்டி இஸ் குட். கீழே உள்ள இன்னர் பேஸ் வந்து மெட்டல் இருக்குது, அவுட்டர் பேஸ் மட்டும்தான் பிளாஸ்டிக் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மாதிரி ஏரோடைனமிக்காக கொண்டு போயிருக்காங்க. ஆனால் அதே மாதிரி டிசைனை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஃபைன். ஆட்டோ ஃபோல்டபுள் மிரர்ஸ். இதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா இந்த இடம் ஃபுல்லாக பியானோ பிளாக், பாட்டம் மட்டும் ஒயிட். பாடி கலர் கீழே இருக்குது, மேலே இந்த ஏ பில்லரோட கலர் இருக்குது. பியானோ பிளாக் கொடுத்தது ஒரு மாதிரி ப்ரீமியமாக தாங்க இருக்குது. சைடில் வந்து 360 கேமரா வந்துருது, இண்டிகேட்டர்ஸ் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. விண்டோ வியூ பார்த்தோன்னா சேம் தான், நல்லா லென்த்தாக இருக்குது, விட்டும் ஓரளவுக்கு ஓகே. அண்ட் இந்த பி பில்லர் வந்து மேட் ஃபினிஷிங்கு. ஓகே, செகண்ட் ரோ பேசஞ்சர்ஸ்க்கான வியூமே நல்லா இருக்கு. இந்த கார்னிஷ் கூட பியானோ பிளாக்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, குரோமை நாங்கள் ஆட் பண்ணாத காரணம் ஸ்போர்ட்டியர்னஸ் என்ஹான்ஸ் பண்றதுக்காண்டி அப்படின்னு சொல்ல வராங்களோன்னு எனக்கு தோணுது. மேலே ரூஃப் ரெயில் நல்லா லென்த்தாக கொடுத்துருக்காங்க, இங்கே போய் க்ளோஸ் ஆகுது. பியானோ பிளாக், பெரிய சன் ரூஃப், அப்புறம் ஷாக் ஃபின் ஆண்டனா வந்துருது. சைட் வியூவில் நிறைய விஷயங்கள் ஸ்பெஷல். பட் நான் ஸ்பெஷலாக பார்க்குற ஒரு விஷயம் இந்த அலாய் வீல்ஸ். ஏன்னா அந்த EV6 EV9லேருந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. 4 வீல் டிஸ்க் பிரேக்ஸ் வந்துருது. ஃப்ரண்ட் டிஸ்கில் வந்து ஃப்ளாரசன்ட் கலரை கேலிபரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. நைஸ் ஸ்டாக்லே. ஸோ அதனால் இந்த அலாயோட டிசைன் இந்த காரோட ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. பட் இந்த டிசைன் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கலாம், நிறைய பேருக்கு பிடிக்காம போகலாம். இது சப்ஜெக்டிவ் தான். புது செல்டாஸோட லென்த் 4460 mm, விட்த் 1830 mm, ஹைட் 1635 mm, கிரவுண்ட் கிளியரன்ஸ் 190 mm. பழைய மாடலுக்கும் இந்த மாடலுக்கும் டைமென்ஷன்ல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. 95 mm லென்த் அதிகப்படுத்தியிருக்காங்க, 30 mm விட்த் அதிகப்படுத்தியிருக்காங்க, 80 mm வீல் பேஸ் அதிகப்படுத்தியிருக்காங்க. கியா செல்டாஸோட ரியர் வியூ பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்லீக்காக இருக்கு. ஃப்ரண்ட்ல அக்ரெசிவாக இருந்துச்சு, ரியரில் அப்படியே ஸ்லீக்காக இருக்குது. ரியரில் கனெக்டிங் டெயில் லாம்ப்ஸ் கொடுக்கல. கியா கார்னிவலில் நம்ம பார்த்தோம்ல, ஸோ அதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க டெயில் லாம்பே, இங்கேயும் இங்கேயும். ஸோ சென்டரில் வந்து ஒரு சின்ன பிரேக் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே தான் வந்து அந்த கேமரா வருது. கீழே கியாவோட பேட்ஜ் அண்ட் செல்டாஸோட பேட்ஜ் இங்கே வருது. அப்படியே இங்கே வந்தோன்னா GT லைன், இது டாப் ஆஃப் த லைன். டிஃபோகர் லைன் வந்துருது. டாப் எண்டில் வைப்பர் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உள்ளே ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க ஹிடன் வைப்பர்ஸ். நீங்கள் ரூஃப் மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் ஸ்லீக்காக இருக்குது. ஸோ நிறைய இடத்துல அந்த டிசைனை வந்து டீட்டெயில்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் பாட்டமில் வந்து பியானோ பிளாக், ஸ்பாய்லர் நல்லா லென்த்தாக வந்துருக்கு, அது ஏரோடைனமிக்னு சொல்லலாம். அண்ட் இங்கே ரியர் பம்பர் பார்த்தோன்னா பியானோ பிளாக்ல இருக்குது. பாட்டமில் அந்த ஸ்கிட் பிளேட் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இதுதான் ரிவர்ஸ் லைட்டும் கூட. பின்னாடி ஒரு 6 பார்க்கிங் சென்சர்ஸ் அண்ட் சைடில் 2 ரெஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் அந்த ஃபாக் லேம்ப் கொடுத்த கார்னிஷ் மாதிரியே கொடுத்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பட் ரியர் டிசைனும் வந்து ஓரளவுக்கு சப்ஜெக்டிவாக தான் இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி அங்கே இருக்குது. அண்ட் அதே மாதிரி கொஞ்சம் ப்ரீமியம் ரேஞ்சுக்குள்ளேயும் இது போயிருக்குன்றது தான் என்னோட கருத்து. இது என்னோட கருத்து. டெயில்கேட், எலக்ட்ரிக் டெயில்கேட் ரிலீஸ், ஒரு பவர் டெயில்கேட் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பவர் டெயில்கேட் கொடுப்பாங்கன்னு. ஓகே ஃபைன். பட் பூட் ஸ்பேஸ் இஸ் அமேசிங். K3 பிளாட்ஃபார்மில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்பேஸ் அண்ட் கம்ஃபர்ட் கேபின்குள்ளே அதிகமாகும். அதை அதிகமாக்கியிருக்காங்க. 447 லிட்டரு. பழைய செல்டாஸ் கம்பேர் பண்ணும்போது 13 லிட்டரு அதிகம். நீங்கள் பார்க்கலாம். ஸோ நல்ல லென்த்தாக இருக்குது. அதுக்கப்புறம் 60/40 ஸ்ப்ளிட்டப் பேர் இருக்குது. ஸ்பேர் வீல் வந்து 17 inches வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைன், நைஸ் இன்டகிரேஷன். ஸோ அந்த ஷீட் ஃபினிஷிங் வந்து லோவாக இல்லை, ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ அதுவும் கொஞ்சம் லோவாக போயிருந்தால் இன்னுமே கொஞ்சம் லிட்டர்ஸ் கிடச்சிருக்குமோ அப்படின்றதான் எனக்கு. பட் எனிவேஸ் 447 செக்மெண்ட்டில் அதிகமான பூட் ஸ்பேஸ் பிகாஸ் ஆஃப் K3 பிளாட்ஃபார்ம். பார்சல் ட்ரே வந்துருது. நைஸ் ஸ்பேஷியஸான ஒரு கார் தான் அப்படின்னு சொல்லி உடனே முடிவு வரக்கூடாது. உள்ளே போய் செகண்ட் ரோல எந்த அளவு கம்ஃபர்டபுளாக இருக்குன்றத பார்த்துட்டு தான் ஸ்பேஷியஸா இல்லையான்னு முடிவு பண்ணும். கியா செல்டாஸோட இன்ஜின் ஆப்ஷன்ஸ், இன்ஜினில் எதுவும் அப்டேட் நடந்திருக்கா அப்படின்னு கேள்வி இருக்கலாம். ஹைட்ராலிக் ஸ்டட்ஸ் கூலாக ஓப்பன் ஆகுது, இன்சுலேஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃபைன், நல்லா இருக்குது. இன்ஜின் அசம்பிளியில் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் பார்க்க முடியுது. ஓகே, பழைய செல்டாஸில் இப்படி தான் இருந்துச்சு. எனிவேஸ் கீழே ஷீட்டை வந்து ஃபுல்லாக எந்த ஒரு ஓப்பனுமே இல்லாமல் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அண்டர் ஷீல்டு. நல்ல விஷயம். இந்த கார் 3 இன்ஜின் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஃபர்ஸ்ட் 1.5 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் 115 bhpயும் 144 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதில் 6 ஸ்பீட் மேனுவல் அண்ட் IVT ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் 1.5 லிட்டர் டர்போ பெட்ரோல் 160 bhpயும் 253 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதில் 6 ஸ்பீட் IMT அண்ட் 7 ஸ்பீட் DCT கியர் பாக்ஸை கொடுத்துருக்காங்க. அந்த மூணாவது இன்ஜின் தான் நம்ம கூட இருக்கு. 1.5 லிட்டர் CRDI டீசல் 116 bhp 250 Nm டார்க் 6 ஸ்பீட் மேனுவல் அண்ட் 6 ஸ்பீட் AT கியர் பாக்ஸ்ல அவைலபிளாக இருக்கு. ஸோ இந்த 3 இன்ஜின்லயும் ஒரு நல்ல காம்போ என்ன அப்படின்னா கியர் பாக்ஸஸ் தான். 3 இன்ஜின்லயுமே மேனுவலும் இருக்கு, ஆட்டோமேட்டிக்கும் இருக்கு. நைஸ், நல்ல காம்போவா பார்க்கப்படுது. 3 இன்ஜின் இருக்கு. இந்த 3 இன்ஜின்ல எனக்கு எந்த இன்ஜின் சூட்டபிளா இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு கேள்வி இருக்கலாம். 1.5 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோலோட அப்ளிகேஷன் கிலோமீட்டர்ஸ் கம்மியாக தான் ஓட்டுவேன், பட் மைலேஜ் அதிகமாக நினைக்கிற உங்களுக்கு 1.5 லிட்டர்
நேச்சுரல் ஆஸ்பெக்ட் பெட்ரோல். டர்போ பெட்ரோலோட அப்ளிகேஷன் பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும், மைலேஜ் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு டர்போ பெட்ரோல் இஸ் a குட் ஆப்ஷன். ஸோ ஹில்ஸ்லாம் நான் ஓட்டுவேன், பட் பெட்ரோல் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டர்போ நீங்கள் போகலாம். பிகாஸ் டர்போ சார்ஜர் will give a boost. அண்ட் மூணாவது டீசல். நான் நிறைய யூஸ் பண்ணுவேன், மைலேஜும் வேணும், எனக்கு நல்ல டார்க் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டீசல் இன்ஜின் உங்களுக்கான சாய்ஸ். ஸோ இந்த 3 இன்ஜின் 3 தரப்பட்ட மக்களுக்கு வந்து பிரித்து சொல்லியிருக்கேன். இதுல உங்களுக்கு என்ன தேவை இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. 1.5 லிட்டர் எண்ணெய் பெட்ரோல் மேனுவல் வந்து 17 கிலோமீட்டர் மைலேஜ் கிளைம் பண்ணிருக்காங்க. அதே ஆட்டோமேட்டிக் போனா 16.8 கிளைம் பண்ணிருக்காங்க. 1.5 லிட்டர் டர்போ டிசிடி போனோம் அப்படின்னா 18 கிலோமீட்டர் மைலேஜ் கிளைம் பண்ணிருக்காங்க. 1.5 லிட்டர் டீசல் போனோம்னா 20 கிளைம் பண்ணிருக்காங்க. 1.5 லிட்டர் டீசல் ஆட்டோமேட்டிக் போனா 19 கிலோமீட்டர் கிளைம் பண்ணிருக்காங்க. 3 இன்ஜின்ஸ்லயுமே மைலேஜ் டீசெண்டா கிளைம் பண்ணிருக்காங்க. எண்ணெயில பார்த்தோம்னா மேக்ஸிமமா நீங்க அரௌண்ட் ஒரு 18 எடுக்கலாம். டர்போ போனீங்கன்னா ஒரு 17 பிலோ எடுக்கலாம். டீசல் போனீங்க அப்படின்னா அரௌண்ட் 20 மேலே எடுக்கலாம். இதெல்லாம் அப்ராக்ஸான மைலேஜ். ஸோ அதனால உங்களுக்கு எந்த இன்ஜின் சூட்டபிள் ஆகும்னு சொல்லி பார்த்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி முடிவு பண்ணுங்க. இந்த இன்ஜின்ஸ்ல கியர் பாக்ஸஸ்ல எந்த சேஞ்சுமே கியா பண்ணல. கியா செல்டாஸ் யாருக்கெல்லாம் சூட்டபிளா இருக்கும் நான் என்ன அப்படின்னா என்னோட நெக் டு சின் வரைக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். சி செக்மெண்ட் எஸ்யூவியா இருந்தாலும் நீங்க லைட்டா குனிஞ்சு தான் உள்ள வரணும். 190 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ்னால காலை நீங்க லைட்டா எஃபோர்ட் போட்டு தான் உள்ள வைக்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் இந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து கொஞ்சம் ஹைட்டா இருக்கனால இதை தாண்டுற வரைக்கும் ஒரு எஃபோர்ட் தெரியும், உள்ள போகும்போது நார்மலாக இருக்கும். பிகாஸ் உள்ள இருக்க ஃப்ளோர் லோவா இருக்கனால உங்களுக்கு அங்கே கம்ஃபர்டபுளா இருக்கும். உள்ள போறதுக்கு என்னோட பாடியை லைட்டா வளைச்சு ஹெட்டை நான் ஃபோல்ட் பண்ணலை. ஸோ நீங்க உள்ள வரும்போது பெரிய எஃபோர்ட் போட வேண்டியதில்லை. லைட்டா பாடியை பெண்ட் பண்றீங்க, உள்ள வந்துடுறீங்க, காலை உள்ள தூக்கி வைக்க மட்டும் சின்ன எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்கும். இந்த சீட்ல ஒரு பெஸ்ட் பார்ட் இப்ப கியா அப்டேட் பண்ணிருக்க விஷயம் என்னன்னா, செகண்ட் ரோ சீட்ஸ்ல இந்த இடத்துல கியா ஒரு சூப்பர் அப்டேட் பண்ணிருக்காங்க. அது கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லலாம். தை சப்போர்ட் நல்லா கிடைக்குது. பிகாஸ் இப்போ நான் நார்மலாக உட்காந்துருக்கேன், என்னோட தை கீழே சீட்ல பிளேஸ் ஆயிருக்கு, நீங்க பார்க்கலாம். ஸோ இங்கே தான் தை இருக்கு. ஸோ இந்த இடத்துல தை சப்போர்ட் கிடைக்குது. என் காலை நீங்க பார்க்கலாம், என் காலை நான் நார்மலாக தான் வச்சிருக்கேன். இப்போ நான் இப்படி நீட்டினாலும் தை சப்போர்ட் அமேசிங்கா இருக்கு. இந்த போஸ்டர்லயும் சரி, இந்த போஸ்டர்லயும் சரி, தை சப்போர்ட் இந்த புது செல்டாஸ்ல ஒரு பெஸ்ட் பார்ட்னு சொல்லலாம். செகண்ட், சீட்டை நல்லா ரெக்ளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. 447 பூட் ஸ்பேஸ்னாலும் நல்ல ரெக்ளைன் ஆயிருக்கு சீட்டு. நான் ரெக்ளைன் ஆயிருக்கும் போது என்னோட போஸ்டர் நீங்க பார்க்கலாம், ஹெட்ரெஸ்ட் அட்ஜஸ்டபிளா கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இந்த தை சப்போர்ட்டு, பின்னாடி முதுகுக்கு கிடைக்கிற அந்த சப்போர்ட்டு, அதுக்கப்புறம் ஹெட்டுக்கு கிடைக்கிற சப்போர்ட் எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ இந்த கார்ல லெதரேட் சீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் த கம்ஃபர்ட் இஸ் குட். பிகாஸ் எல்லா இடத்துலையும் சப்போர்ட் கிடைக்குது. காலை வச்சா தைக்கும் சீட்டுக்கும் நல்ல கேப் இல்லை. ஸோ சாஞ்சோம் அப்படின்னா முதுகோட பாட்டம் ஏரியாலையும் ஒரு சப்போர்ட் இருக்கு. அண்ட் ஹெட்டை ஈஸியாக சாய்ச்சிக்கலாம், ரொம்ப எஃபோர்ட் போட்டு இப்படி போய் சாய வேண்டியதில்லை. ஸோ அதனால இந்த செகண்ட் ரோவில் எனக்கு ஸ்பெஷலாக தோணுன விஷயம் தை சப்போர்ட், பின்னாடி லம்பார் சப்போர்ட் அண்ட் ஹெட்டுக்கான சப்போர்ட். அண்ட் இன்னும் எக்ஸ்ட்ரா கன்வீனியன்ஸ்க்கு சென்டர் ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. சென்டர் ஆம்ரெஸ்ட்ல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, என் கையை நான் கீழே விட்டோனே போய் ஆம்ரெஸ்ட்ல பிளேஸ் ஆயிருது. அதுக்கு காரணம் இந்த ஆம்ரெஸ்டோட ஹைட் பேலன்சிங். நிறைய காசு இந்த ஆம்ரெஸ்ட் நல்லா கீழே இருக்கும், குனிஞ்சு கை வைக்கிற மாதிரி இருக்கும். பட் இதுல கையை நம்ம வந்து ரொம்ப கீழே வைக்க வேண்டியது இல்லை, இப்படி வச்சோடனே நமக்கு சப்போர்ட் கிடைக்குது. அண்ட் 3 பேருக்கும் பின்னாடி சீட் பெல்ட்ஸ் இருக்கு. சென்டர்ல இருக்கவங்க மட்டும் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரைவசிக்காகவும் சன்லைட் உள்ள வரக்கூடாதுன்றக்காண்டியும் ரெக்ட்ராக்டபிள் சன்ஷேட்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்இடி ரீடிங் லேம்ப்ஸ் இண்டிவிஜுவலா 2 லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபோல்டபிள் கிராப் ஹேண்டில், அதுல ஒரு ஹூக்குமே இருக்கு, ஸ்லோ மோஷன்ல க்ளோஸ் ஆகுது. வீல் பேஸ் அதிகப்படுத்திருக்காங்க, அப்போ லெக் ரூம் அதிகமாக இருக்கணும். நான் இப்போ நார்மலாக என்னோட காலை வச்சிருக்கேன், லெக் ரூம் நீங்கள் பார்க்கலாம். சீட் வந்து நான் உட்காந்து இருக்க மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, நான் காலை நீட்டுறேன், நீட்டினதுக்கு அப்புறமும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ சீட் இன்னும் கொஞ்சம் பின்னாடி தள்ளினாலும் லெக் ரூம் நல்லா இருக்கு. இந்த லெக் ரூம் நல்லா இருக்கிறது மூலமா சி செக்மெண்ட் ஆடியன்ஸ்க்கு என்ன தேவையோ அதை இந்த வீல் பேஸ் அதிகப்படுத்தி அச்சீவ் பண்ணியிருக்காங்க கியா. இப்போ ஹெட் ரூம் பார்க்கணும்ல, நீங்க பார்க்கலாம், டீசென்டான ஹெட் ரூம். நான் நிமிர்ந்து உட்காடுறேன், ஹெட்ரூம் நீங்க பார்க்கலாம், டீசென்ட், நாட் பேட், நாட் கிரேட், பட் டீசென்ட். பின்னாடி என்னோட ஹைட் அண்ட் வெயிட்ல இருந்தா 3 பேர் சொஃபஸ்டிகேட்டடாவே டிராவல் பண்ணலாம். பட் சொஃபஸ்டிகேஷனுக்கு நீட் கன்வீனியன்ஸ். புரியல, ஏசி வென்ட்ஸை சொல்ல வரேன். பிகாஸ் ஏர் சர்க்குலேஷன் வேணும் இல்லையா. 2 ஏசி வென்ட்ஸ் நல்லா ஹைட்டா பொசிஷன் பண்ணிருக்காங்க. அதிலே வந்து ஷட்டர்ஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம், இங்க ஃபோன் வச்சுக்கலாம். பட் ஃபோனுக்கான சார்ஜிங் போர்ட்டு கியா கார்னிவல்ல பார்த்த மாதிரி கோ டிரைவர் அண்ட் டிரைவர் சீட்டோட பேக் சைட்ல சி ஃபாஸ்ட் சார்ஜிங் போர்ட் 2 போர்ட் இருக்கு 2 சீட்லயுமே. செகண்ட் ரோல எனக்கு பிடிச்ச பெஸ்ட் பார்ட் லெக் ரூம், தை சப்போர்ட், ரெக்ளைனிங் சீட்ஸ்னால லம்பார் சப்போர்ட் நல்லா இருக்கு. ஸோ இந்த 3 விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் 4வது விஷயம் கன்வீனியன்ஸ், லைக் ரியர் ஏசி வென்ட், சார்ஜிங் போர்ட்டு, அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட், எல்லாருக்கும் சீட் பெல்ட், இண்டிவிஜுவல் ரீடிங் லாம்ப்ஸ், இதெல்லாமே செகண்டரி. பிரைமரி திங் லெக் ரூம், தை சப்போர்ட் அண்ட் லம்பார் சப்போர்ட். மக்களை புது கியா செல்டாஸோட இன்டீரியர்ஸ் பார்க்கலாம். இதுல வந்து நான் ஏதாவது ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா லைட் எரியும் பாருங்க. ஓகே, ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸ் வந்து லாக் அன்லாக் பண்ணா ஓப்பன் க்ளோஸ் ஆகும்.
நைஸ். இதில் ரெக்வஸ்ட் சென்சார்ஸ் டச்சுமே இருக்குது, அதை வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். டோர் நல்லா வைடாக ஓப்பன் ஆகுது. சீட் பாருங்கள், வெல்கம் பண்ணுது. நான் சீட்டை டோரை க்ளோஸ் பண்ணுறேன், டோரை ஓப்பன் பண்ணுறேன், சீட்ஸ் பின்னாடி போகுது பாருங்கள். வெல்கம் ஃபங்க்ஷன் சீட்ஸ் இதில் இருக்குது. ஃபைன். டோர் நல்லா வைடாக ஓப்பன் ஆகுது. கூல். இங்கே ஒரு ஸ்கஃப் பிளேட்டை ஸ்டாக்லேயே போட்டு கொடுக்குறாங்க. அண்ட் தென் கீழே பார்க்கலாம், அந்த ஸ்கிட் டிஃபரன்ஷியேஷன் பியானோ பிளாக்ல வருது. 1 லிட்டர் பாட்டில் தாராளமாக வச்சுக்கலாம். இங்கே ஆம்பியன்ட் லைட் ரன் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு கோல்ட் குரோம் டிசைன் வருது, அது மோனோக்ரோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மெமரி ஃபங்க்ஷன், 2 லெவல் மெமரி ஃபங்க்ஷன் இருக்குது. வென்டிலேட்டட் ஃபங்க்ஷனுமே இந்த காரில் இருக்குது. டோர் ஹேண்டில் இப்படி ஓப்பன் பண்ணக்கூடாது, இப்படி தான் ஓப்பன் பண்ணணும், ஆப்போசிட் டேரக்ஷன். அண்ட் பவர் விண்டோக்குரிய செட்டிங்ஸ் எல்லாம் வந்துருது. ஆட்டோ ஃபோல்டபுள் மிரர்ஸு அண்ட் சென்ட்ரல் லாக்கு, பவர் விண்டோ, சைல்ட் லாக்கு. இங்கே நல்லா டீப்பான ஸ்பேஸ் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இங்கே லெதர் ரேப் பண்ணியிருக்காங்க. நைஸ். இது பிளாஸ்டிக், இது லெதர், இது சாஃப்ட் டச் மெட்டீரியல் தான். ஆனால் இங்கே பிளாஸ்டிக். இங்கே ட்விட்டரில் கீழே போஸோட சரௌண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. நைஸ். ஃபியூல் லிட் இங்கே ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ஆட்டோமேட்டிக், 2 பெடல் இருக்குது. போனட் இங்கே ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்தோன்னா எலக்ட்ரானிக் பார்க் பிரேக், டவுன் அசிஸ்ட், ட்ராக்ஷன் கண்ட்ரோல். இங்கேயும் பார்க்கலாம் ஆம்பியன்ட் லைட் இருக்குது. இங்கேயும் அந்த ஒயிட் ஸ்ட்ரைப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏசி வென்ட்ஸ். இது சாஃப்ட் டச் மாதிரி இருக்குது, பட் ஹாட் பிளாஸ்டிக் தான். இது லெதரை ஃபில் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் பிளாஸ்டிக் தான். ஓகே, சீட்டோட ப்ரிஃபரேஷன்ஸ் பாருங்கள். நைஸ், நல்லா இருக்குது. நல்ல ப்ரிஃபரேஷன், பிகாஸ் வென்டிலேட்டட் சீட்ஸ் இருக்குது. சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். அண்ட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ், எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லம்பர் சப்போர்ட் இதெல்லாம் இதில் வந்துடுது. நைஸ். அண்ட் உள்ளே பார்த்தோம்னா இந்த கேபின் வந்து புது கியா கார்ஸோட கேபின் மாதிரி இருக்குது, பட் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த டிரைவர் சீட்டை பார்க்கணும். இங்கே பாருங்கள், ஹெட்ரெஸ்ட் எப்படி இருக்குது. அந்த ஸ்போர்ட்ஸ் காரை இன்ஸ்பயர் பண்ண மாதிரி அவங்களோட இவி கார்ஸை இன்ஸ்பயர் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, உள்ளே போகலாம். ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி புஷ் பட்டன் ஸ்டார்ட் இங்கே இருக்குது. அது பக்கத்தில் ஆட்டோ ஹோல்ட், பார்க்கிங் சென்சர்ஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். 360 கேமரா வந்துடுது. இது ஆட்டோமேட்டிக். பார்க், ரிவர்ஸ், நியூட்ரல் டிரைவ், ஓவர் டிரைவ். இங்கே வயர்லெஸ் சார்ஜிங்கான பேட் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு பக்கத்தில் ஃபோன் வச்சுக்கலாம். அண்ட் இங்கே 3C ஃபாஸ்ட் சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. நைஸ். அண்ட் டூவல் ஜோன் ஏசி கண்ட்ரோல், அதுக்கான ஸ்விட்சஸ். இங்கே மீடியா கண்ட்ரோல், அதுக்கான ஸ்விட்சஸ். இந்த ஸ்க்ராலர் பார்க்க ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் ஹசார்ட் லாம்ப்ஸ், 2 ஏசி வெண்ட் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. அப்படியே போனால் இங்கேயும் ஒரு ஏசி வெண்ட் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. இது லெதர் ஃபில் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஹாட் பிளாஸ்டிக்ஸ் தான். அதுக்கப்புறம் இங்கே ஷட்டர் ஓப்பன் பண்ணோன்னா 2 கப் ஹோல்டர், கீ, லாக், அன்லாக், ஹோல்டு. அதுக்கப்புறம் இன்ஜின் ஆன் பண்ணிக்கலாம். கூல். வேணான்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். சென்டர் ஆம்ரெஸ்ட் ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. அழுக்குப்பட சான்ஸ் இருக்குது, பட் ஸ்லைடிங் கிடையாது. ஸ்லைடிங் கொடுத்துருக்கலாம். எனிவேஸ் பக்கத்தில் இருக்கணும் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணோன்னா ஒரு 12 வோல்ட் சாக்கெட், நல்ல ஸ்பேஸுமே இருக்குது. ஃபைன். ஸ்டேரிங் வீல் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளாட் பாட்டம் தான். 3 ஸ்போக் ஸ்டேரிங் வீல், லெதர் ராப்டு, 2 லெவல் லெதர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆடியோ கண்ட்ரோல்ஸ். அண்ட் இங்கே டிரைவ் மோட் அண்ட் ட்ராக்ஷன் மோட்ஸ் இங்கே இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. டிசைன் டு டீட்டெயில் நல்லா இருக்குது. ஹார்ன், டுவல் ஹார்ன். அங்கே அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல். அதுக்கப்புறம் உங்களுக்கு பெடல் ஷிஃப்டர்ஸு நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ஹெட்லைட்க்குரிய நாபு, வைப்பருக்குரிய நாப். ஃபைன். கிரே தீம் பார்க்க நல்லா இருக்குது. ஆட்டோ டிம்மிங், IRVM. அதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு சன்கிளாஸ் ஹோல்டர்ஸ் வந்துடுது. ரீடிங் லேம்ப்ஸு அப்படியே ஸ்லோவாக வந்து வருது, ப்ரீமியம் காசில் வர மாதிரி ஸ்லோ மோஷன். அதுக்கப்புறம் சன்ரூஃப் முன்னாடி ஆன் பண்ணுவோம். டீசல். ஸோ அந்த ட்ரெடிஷ்னல் டீசல்ன்றது தெரியுது. இந்த டிஸ்பிளே நீங்கள் பார்க்கலாம் எப்படி இருக்குது. ஃபைன். சன்ரூஃபை பார்த்துருவோம். நல்லா பெரிய ரூஃபுங்க, அப்புறம் அவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. நல்ல வைடாக ஓப்பன் ஆகுது. நைஸ். சன்ரூஃப் இருக்க கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த காரை செக் பண்ணி பாருங்கள். சன்ரூஃப்ன்றது ஒரு ஃபீச்சர், அதை சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். ஓகே. அதுக்கப்புறம் கிளஸ்டரில் பார்த்தோன்னா இங்கே வந்து அந்த ஏடாஸ்க்குரிய ஃபீச்சர்ஸ் எல்லாம் வருது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரிப் டேட்டாஸு, ஸோ ஃபியூல் லெவலு, அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஜின் டெம்பரேச்சரு, இது AdBlue லெவலு, இதெல்லாம் காமிக்குது. ஃபைன். அப்படியே இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீன் போனோன்னா 12.5 இன்ச்சஸ்க்கு மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆப்பிள் காப்லே வந்துடுது. கேரியர் டச் வந்து சூப்பராக இருக்குங்க, சீம்லெஸ்ஸாக இருக்குது. வெஹிக்கிள் டயக்னாஸ்டிக், இதில் போய் வெஹிக்கிளை பற்றி பார்த்துக்கலாம். கியா கனெக்ட் பண்ண தான் வரும் அப்படின்னு சொல்லி வருது. ஃபைன். ஏசிக்குரிய செட்டிங்ஸ் எல்லாம் இதிலே இருக்குது. இங்கேயே ஆன் பண்ணலாம். ஓ, இங்கே ஆஃப் பண்ணிக்கலாம். நைஸ். இது கொஞ்சம் இம்மர்சிவாக இருக்குது. இங்கேயே ஆஃப் பண்ணிக்கலாம். மேனுவலாகவும் பண்ணலாம், டிஜிட்டலாகவும் பண்ணலாம். ஓகே. ஸோ ஓவராலாக ஒரு டெக்கியான கேபின், நீடட் சஃபிஷியண்டான ஃபீச்சர்ஸ், காம்படிட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. வென்டிலேட்டர் சீட்ஸ், மெமரி சீட்ஸ், வெல்கம் ஃபங்க்ஷன் சீட்ஸ், அதுக்கப்புறம் அந்த ஸ்விட்சஸ் எல்லாம் ப்ரீமியமாக இருக்குது. ஆம்பியன்ட் லைட்டு, ஃபுல் டிஜிட்டல் ஸ்க்ரீன். அண்ட் இதுதான் அல்டிமேட்டான விஷயம், டிரைவ் மோடு, ஈகோ, நார்மல் ஸ்போர்ட்ஸ், ட்ராக்ஷன் மோடு, ஸ்னோ, மட்டு, சாண்டு. அண்ட் உங்களுக்கு இந்த இடத்துல சார்ஜிங் எக்கச்சக்கமாக இருக்குது.
ஆனால் அதே மாதிரி இங்கே பாருங்கள் சீட்டுக்கு பக்கத்தில் பின்னாடி இருக்க பேசஞ்சர்ஸ்க்கு இங்கே இந்த சீட்லேயும் இருக்குது, ஆனால் இந்த சீட்லேயும் இருக்குது. ஏர் ஏசி ஒன் மட்டும்தான் வருது. ஆனால் அப்படியே பார்த்தோன்னா 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட், சீட் பெல்ட், சென்ட்ரு ஆம்ரெஸ்ட் நீங்கள் பார்க்கலாம். நைஸ். தை சப்போர்ட்டை பற்றி ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ அதனால் நல்ல தை சப்போர்ட் இருக்குது. இந்த பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்டீரியர் வந்து பீச் அண்ட் கிரேல பண்ணியிருக்காங்க. ஓவராலாக ஒரு டெக்கியான கேபின் ஃபீச்சர்ஸ் லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் என்னோட கருத்து. மகளே, புது கியா செல்டாஸ் எப்படி இருக்கு அப்படின்ற என்னோட இம்ப்ரெஷன்ஸ், என்னோட வியூல இருந்து நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ நம்ம வேரியன்ட்ஸ் அண்ட் பிரைஸ் பார்க்கணும். வேரியண்டோட நேம்ஸ் பார்த்தோம்னா HDE, HT ஆப்ஷன், HTK, HTK ஆப்ஷன், HTX, HTXA, GTX அண்ட் GTXA. ஆல்ரெடி பழைய வேரியன்ட் லிஸ்ட் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கு. பட் ஒரு சில சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு பிரைஸ்ல. நேச்சுரல் ஆஸ்பெக்டட் பெட்ரோல் மேனுவலோட பேஸ் மாடல் பிரைஸ் 10,99,000 ஸ்டார்ட் ஆகி 16,69,000 வரைக்கும் அவைலபிளா இருக்கு எக்ஸ்ஷோரூம் பிரைஸ். அதுல நேச்சுரல் ஆஸ்பெக்ட் பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் போனோம் அப்படின்னா 13,39,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் ஸ்டார்ட் ஆகி 18 லட்ச ரூபா வரைக்கும் அவைலபிளா இருக்கு. டர்போ பெட்ரோல் IMT-யோட பிரைஸ் 12,90,000 இருந்து 15 லட்ச ரூபா வரைக்கும் அவைலபிளா இருக்கு. அதுவே டர்போ பெட்ரோல் DCT கியர் பாக்ஸோட ஒரு கார் 16,29,000 இருந்து 18,79,000 வரைக்கும் அவைலபிளா இருக்கு. அண்ட் டீசல் மேனுவல் 12,60,000 இருந்து 18,30,000 அவைலபிளா இருக்கு. அண்ட் டீசல் ஆட்டோமேட்டிக் 15 லட்ச ரூபா எக்ஸ்ஷோரூம் ஸ்டார்ட் ஆகி 19,60,000 வரைக்கும் அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு லைனப் இருக்கு, அதான் GTX லைனப். நம்ம கூட இருக்கு கார். அதில் ஒன்லி ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. GTXல நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் வந்து 18,39,000 ஸ்டார்ட் ஆகி 19,49,000 அவைலபிளாக இருக்குது. அதுவே டர்போ DCT போனால் 19,19,000 இருந்து 20 லட்ச ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது. டீசல் ஆட்டோமேட்டிக் போனோம்னா 16,80,000 இருந்து 20 லட்ச ரூபா வரைக்கும் புது கியா செல்டாஸ் அவைலபிளாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 11 லட்ச ரூபாயில் ஆரம்பிச்சு 20 லட்ச ரூபா வரைக்கும் எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் போகிறாங்க. நீங்கள் உங்களுக்கு இந்த GTX GT லைன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 20 லட்ச ரூபாய்க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ எக்ஸ்ஷோரூம் சொல்லியிருக்கேன். ஆன் ரோட் ப்ரைஸ் தெரிஞ்சு அப்படின்னா கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். அப்படி கொடுக்கல அப்படின்னா நெக்ஸ்ட் வேரியன்ட்ஸில் என்ன வேரியன்ட் ரிவ்யூ பண்ணலாம்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். செல்டாஸோட ப்ரைஸ் வேரியன்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். புது காரில் ப்ரோஸ்ன்னு பார்த்தோம்னா எனக்கு பர்சனலாக இந்த ஃப்ரண்ட் டிசைன் பிடிச்சிருக்கு. ஃபோட்டோஸ் வீடியோஸில் பார்த்ததை விட நேராக வந்து பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்ல நல்லா போல்டா இருக்கு. ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணுமா? கண்டிப்பா அட்ராக்ட் பண்ணும். பிகாஸ் அதுக்கேற்ற மாதிரி புதுசா கலர் ஸ்கீம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் 3 இன்ஜின் ஆப்ஷன், மல்டிபிள் கியர் பாக்ஸ் ஆப்ஷன், இன்டீரியர்ல ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ், இப்போதைக்கு கரண்ட்ல மார்க்கெட்ல காம்படிட் பண்ணக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துருச்சு. இதெல்லாம் ப்ரோஸ். கான்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரியர் டிசைன் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கிறதுக்கும் பிடிக்காததுக்கும் சான்ஸ் இருக்கு. அலாய் வீலோட டிசைன் நிறைய பேருக்கு பிடிக்கிறதுக்கும் பிடிக்காததுக்கும் சான்ஸ் இருக்கு. பிகாஸ் நம்ம வந்து அந்த ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னல் டைப்லேயே பார்த்துட்டோம். ஸ்டாரு இந்த மாதிரியே பார்த்துட்டு இப்போ அது பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். பட் போக போக பழகி. அண்ட் மூணாவது விஷயம், அந்த டயர் ஃபெண்டரோட லெவல் கொஞ்சம் பெருசாக இருக்குமா ஃபீல் பண்ணேன். இந்த இடத்துல ஓகே, பட் இந்த இடத்துல அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகுது. இந்த ஹியூண்டே எக்ஸ்டர் இந்த மாதிரி கார்ஸில் பார்த்துருப்போம், அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம், ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் வரல. இவ்வளோ ஃபீச்சர்ஸ் போய்ட்டோம் நம்ம. அந்த ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் அப்படின்றத கொடுத்துருந்தா இன்னும் அமேசிங்காக இருந்திருக்கும் அப்படின்றத எங்களோட கருத்து. இதெல்லாம் கான். ப்ரோஸில் பாதி சொல்லிட்டேன். கம்ஃபர்ட்டுக்கு போனோம் அப்படின்னா ஸ்பேஸு, தை சப்போர்ட் அல்டிமேட். ஆனால் அதே மாதிரி கன்வீனியன்ட் ஃபீச்சர்ஸ் லைக் எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ், வென்டிலேட்டட் சீட்ஸ், மொபைல் கனெக்டிவிட்டி, கியா கனெக்டட், அதுக்கப்புறம் மல்டிபிள் சார்ஜிங் ஃபெசிலிட்டி, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த கியா செல்டாஸில் அவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது. இப்போ நாங்கள் ரிவ்யூ பண்ணுறது டாப் வேரியன்ட். இதில் எவ்வளோ ஃபீச்சர்ஸ்லாம் வருது. நீங்கள் உங்களோட பட்ஜெட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 15 லட்ச ரூபா பட்ஜெட், அப்போ கியா செல்டாஸில் என்ன வேரியன்ட் வாங்கலாம்னு முடிவு பண்ணியிருப்பீங்க. அந்த வேரியண்ட்டை உங்களுக்கு ரிவ்யூ பண்ணோம் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க. நெக்ஸ்ட்டு ரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் காமிச்சிடலாம். ஸோ இந்த vlog எப்படி இருந்துச்சு, இந்த vlogல நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள். எப்பவுமே கார் டிரைவ் பண்ணும்போது சீட் பெல்ட்ஸ் போட்டுக்கோங்க. 6 ஏர் பேக் இருக்குது. K3 பிளாட்ஃபார்ம் சேஃப்டி என்ஹான்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் ஏர் பேக் போட்டால் தான் எல்லா ஏர் பேக்ஸும் ப்ராப்பராக ஒர்க் ஆகும். பக்கல் யூஸ் பண்ணாதீங்க. டிரைவ் சேஃப்லி அண்ட் ரெஸ்பான்சிபிளி.